பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் முதல் 7 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நாட்கள் குறைவாக இருக்கிறபடினாலே 7 அதிகாரங்கள் என்று நாம் எடுத்திருக்கிறோம். முதல் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் இதோ சகல ஆறுதலின் தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை நம்மிடம் அறிமுகப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்தாமே ஆறுதல் செய்கிறவர். கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் தமது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் ஆறுதலின் தேவன். எங்கே கண்ணீர் இருக்கிறதோ, எங்கே ஜனங்கள் கவலையில் இருக்கிறார்களோ, எங்கே ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவானவர் கடந்து வருகிறார். கண்ணீரை துடைக்கும்படியாக லாசரை உயிரோடே கொண்டு வந்து அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிலே பெத்தானியாவிலே அவர் தாமே கண்ணீரை துடைத்தவர். ஆம், அழுது கொண்டிருந்த ஆகாரின் குரலை கேட்டு துறவை உண்டு பண்ணினவர். இந்த அருமையான நாளிலும் அவர் தாமே நமக்கு ஆறுதலின் தேவன். அதைத்தான் அப்போஸ்தலர் இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் பலவிதமான திட்டங்களை அங்கே கொடுக்கிறார். 2வது அதிகாரத்திலே அவர்தாமே ஒரு பாவிக்கான மன்னிப்பை ஆண்டவர் அருளுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களோ அதை உங்கள் நிமித்தமாக கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மன்னித்து ஆறுதல் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போல எப்படி அந்த ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே வெற்றிகரமான ஒரு ரட்சிப்பின் ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்து பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுபவர்களுக்கு அவர் தாமே ஜீவ வாசனையாகவும், கெட்டுப்போர்களுக்கு மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறதை அங்கே வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கையின் மகிமையாக ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தில் இருக்கிறது. அது கர்த்தரிடத்தில் திரும்பும் போது இந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த விடுதலையின் காரியங்களை அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே இதோ எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிராமல் கெட்டுப்போர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயல் அடிக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின்படி அபிசாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லி அவர் நம்மை சத்தியத்தை வெளிப்படுத்தியதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாபிக்கணுமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனம் விளங்கும்படியாக உயிரோடிக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அங்கே முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்பதை வசனங்கள் தெரிவித்து அதன் மூலமாக நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி இங்கே அந்த சத்தியத்தை அவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். 6வது அதிகாரத்தில் ஏற்பட்டதான துன்பங்கள், கடந்து போனதான நெருக்கமான காரியங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல அநேக நெருக்கங்கள், பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்மளிப்புகளிலும் உபவாசங்களிலும் என்று சொல்லி அநேக காரியங்கள் வந்தாலும் அங்கே ஆண்டவர் உறுதியாக
அப்போஸ்தலருக்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பலன் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நம்மோடு துணைந்து இருக்கிறவர். எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு துணைந்து நிற்பார். அதே நேரத்திலே அவிசுவாசிகளோடு இணைந்து ஐக்கியம் கொள்ளாதீர்கள் என்பதை கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசம் விசுவாசிக்கு பங்கேது. ஆம், அவர் நம்ம பிரிந்து நம்ம தனித்தன்மையை பரிசுத்தத்தை காத்து கொண்டால் நாம் கர்த்தருக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருப்போம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 7வது அதிகாரத்திலே பவுல், அப்போஸ்தலர், எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவரும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவரையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று சொல்லி அந்த நிறைவேற்றினான உத்தமமான ஊழியத்தை வெளிப்படுத்தியதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே மகிமையாய் தேவனுக்கேற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படி இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி அங்கே தமது ஆவிக்குரிய துக்கத்தை வெளிப்படுத்தி இது சபைக்காக அல்லது தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் எடுத்த பிரயாசங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் கடந்து சென்ற இந்த பாதைகள் அவர் தாமே அறிவிக்கிறதான இந்த காரியங்களில் அவற்றை நாம் பற்றிக்கொள்வோம், சத்தியத்தை நாம் பற்றிக்கொள்வோம். சத்தியம் அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்கும். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முன்னர் தேவன் நம்ம கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.